அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள். சென்ற வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் புதுசு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னீங்க. நாங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் இப்போ புதுசாக வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே தெரிகிற அந்த செவ் பட்டன் அமுக்குனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அதாவது மணி போன்ற சிம்பிள், அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வார பலன்கள், அதாவது 7ஆம் தேதி 11ஆம் மாதம் 2016 முதல் 13/11/2016 வரையிலான இந்த வார பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உத்திர நட்சத்திரம் திங்கட்கிழமை நீங்கள் எதிர்பார்த்த இந்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சிலர் அரசாங்க உதவி எதிர்பார்த்துட்டவங்களுக்கும் நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும். மன தைரியம் கூடக்கூடிய நாள். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. செவ்வாய்க்கிழமை சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். அந்த வரக்கூடிய தகவல்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய தகவல்களாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு, அதிகாரிகளோட ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். புதன்கிழமை வீணான செலவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை இருக்கக்கூடிய நாளாக அமையும். இன்றைக்கி வயதுக்கு அவங்களோட பையங்க இருந்தாங்கன்னா அவங்க தேவையில்லாத காதல் பிரச்சனைகள் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இன்று மருத்துவ செலவு ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும். வியாழக்கிழமை எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். உங்களுக்கு புதிய நட்புகள் ஏற்படுத்தக்கூடியதும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை, எதிர்பார்த்த நண்பர்களுடைய உதவி, இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும். வெள்ளிக்கிழமை வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வாய்ப்பான நாளாக இருக்கும். இன்றைக்கி முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சிலர் இன்டர்வியூக்கு போனோம் அப்படிங்கிறதோ இல்லை புதிய கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுறதெல்லாம் இன்றைக்கி போடுங்க. இன்றைக்கி செலெக்ஷன் ஆகக்கூடிய நாளும், இல்லை நீங்கள் கேட்ட மாதிரி இல்லை நினைத்த மாதிரி கம்பெனி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய நாள். சனிக்கிழமை பணப்பிரச்சனை இல்லைன்னா காதலால் பிரச்சனை, அதாவது மொத்தத்தில் இன்றைக்கி பிரச்சனைகள் வரக்கூடியது. அது இந்த ரெண்டு சம்மந்தமாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சிலருக்கு கடன் வாங்கிட்டு கடன் வாங்கின சூழ்நிலை பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்றைக்கி எது இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக தள்ளி போடுவது, சில காரியங்களை தள்ளி போடுறது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை வீணான குழப்பம், தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமையும். இந்த முடிவுகளை 2 நாள் தள்ளி போடுறது நல்லது தான். ஏன்னா வீட்டில் உள்ளவங்களோட சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் கோவில் வழிபாடை அதிகப்படுத்திக்கங்க. தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை நிறத்தை தவிர்த்து கொள்ளவும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.